ஒர்க் அவுட்டை கட் பண்ணது எல்லாமே வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ அந்த படம் பண்ணும்போது. பட் எண்ட் ஆஃப் த டே இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அந்த படத்தை திருப்பி பார்க்கும்போது அது கண்டிப்பாக அது பேசப்படும். ஒரு பேசப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும் வணங்கான்றது. தட் ஐ நோ தட். அண்ட் a few of my films also were like that. It was காலம் தாண்டியும் அது வந்து பேசுகிறாங்கன்னா தென் சும்மா ஒரு that's a எக்ஸாம்பிள் கொடுங்க. success. லைக் திஸ் ஃபிலிம் ரியலி டிட். வந்த புதுசில் பெருசாக பேசினாங்களா எனக்கு ஞாபகம் இல்லை. பட் போக போக பயங்கரமாக பேசினாங்க. எனக்கு பெரிய சந்தோஷம் இல்லை கொடுத்துச்சு. இயற்கை எடுத்துக்கங்க. தட் வாஸ் another film which still they keep நான் ஏதோ talking about. படிச்சுட்டு இருந்தேன். இயற்கையில் ஒரு வில்லன்பா, அதை நிறைய பேர் மறந்துட்டாங்க அப்படின்னு. இல்லை அதுதான் என்கிட்ட ஜனா சார் வந்து கதை சொல்லும் போதே இது இஸ் த லவ் ஸ்டோரி பிட்வீன் கேப்டனுக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்கிற அந்த லவ் ஸ்டோரி அப்படின்றது தான் சொன்னார். ஈவன் தோ ஒரு மீட்டி ரோலாக இருந்தாலும் பட் எனக்கு வந்து ஃபஸ்ட் ஐ வாஸ் ஹெசிடென்ட். பட் ஆனால் ஜனா சார் இல்லை சார் நீங்கள் படம் பண்ணுங்கன்னாரு. பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஹவு இம்பார்ட்டன்ட் தட் ரோல் வாஸ். அண்ட் அகெயின் பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட். ஸோ அதுதான். ஸோ ஒரு நல்ல படம் பண்ணோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் எனக்கு போதும். அண்ட் அஃப்கோர்ஸ் கமர்ஷியலாக அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும்போது பெத்தாடம் மாதிரியோ இல்லை ஒரு யானை மாதிரியோ அது கரெக்டாக அமையும் போது அது இட் ஃப்ளாஸ் அப்.